அதை ஏற்று எப்படியாவது நிறைவேற்றி ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அதை நம்ம EOW போலீசாரனுடைய பணியை EOW போலீஸினுடைய விசாரணை, இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியா இருக்கக்கூடிய DSP மனிஷா அவர்களே, இது யார் சைடில் தப்புன்னு நம்ம கேட்கறதுக்கு இந்த இடத்துல தமிழகத்தின் பல்வேறு மூலைகளிலும் இருந்து மதுரைக்கு பஸ் பிடிச்சி நேரில் போய், அதை விட ரொம்ப முக்கியமா அந்த பத்திரத்துல முதலீட்டு தொகை எவ்வளவு அப்படிங்கிறது, அப்ப நீ 10 லட்சம் இன்னைக்கு முதலீடு பண்ணேன்னா 3 வருஷம் கழிச்சு நீ வாங்கிக்கிறதா இருந்தா அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு விவகாரம் தொடர்பாக கடந்த மார்ச் 25 அன்று நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக வழக்கு விசாரணைக்கு வந்தது குறித்தும், அந்த நீதிமன்ற விசாரணையில நடந்தது என்ன அப்படிங்கிறது குறித்தும் நாம் ஒரு வீடியோ பதிவை பதிவிட்டிருந்தோம். அந்த பதிவுக்கு நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்தவர்களாகட்டும், நமது அலுவலகத்துக்கு தனிப்பட்ட முறையில் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டவர்களாகட்டும், அவர்கள் எழுப்பின சில சந்தேகங்களுக்கும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை குறித்து தான் இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம். இந்த வழக்கு கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, பெயில் கேன்சலேஷன் தொடர்பான வழக்குகளை விசாரிச்சுட்டு வந்த ஒரு அமர்வு. நீதியரசர் பரத சக்கரவர்த்திக்கு முன்பாக நீதியரசர் தண்டபாணி இந்த வழக்குகளை இந்த போர்ட்ஃபோலியோவில் அவர் விசாரிச்சுட்டு வந்திருந்தார். ஏற்கனவே நீதியரசர் தண்டபாணி அவர்கள் ஒரு விரிவான உத்தரவை கொடுத்திருந்தாங்க. அதாவது ஒரு 18 மாத அளவு காலத்துக்குள்ளேயே இந்த வழக்குகளில் இன்னென்ன ஸ்டேஜை நீங்கள் தாண்டி இருக்கணும், இந்தந்த ப்ரொசீஜர்ஸை நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விரிவான உத்தரவை கொடுத்திருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக அந்த வழக்குகளை விசாரித்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள்தான் ஒரு விரிவான ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தாரு. குறிப்பாக அக்டோபர் 19ஆம் தேதி 2024ஆம் வருடத்தில் அவர் கொடுத்த அந்த தீர்ப்பில் நவம்பர் 5 அன்று பொது அறிவிப்பை வெளியிடணும். தமிழில் ஒரு நாளிதழ், ஆங்கிலத்தில் ஒரு நாளிதழ். அந்த பொது அறிவிப்பில் என்ன ஃபார்மேட்டில் பொதுமக்கள் புகார் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை சொல்லியிருந்தார். அடுத்தது 5ஆம் தேதி வெளியிட்டு பொதுமக்களுக்கு ஒரு 10 நாள் அவகாசம், நவம்பர் 15 வரை புகார்களை பெறணும். அடுத்தது நவம்பர் 16 டிசம்பர் 5 வரையில் பெறப்பட்ட புகார்களை பரிசீலனை செய்து அதை இணையத்தில் பதிவேற்றம் செய்யணும். என்னைக்கு? டிசம்பர் 6 அன்னைக்கு புகார் கொடுத்தவங்க எல்லாரும் தான் புகார் கொடுத்தபடி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்காங்கிறத சரிபார்க்கிற மாதிரி ஒரு பொது தளத்தில் EOW போலீஸினுடைய இணையதளத்தில் அது வெளியிடப்படணும். அவ்வாறு வெளியிடப்பட்ட அந்த தரவுகளை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலையும் ஆட்சேபனை தெரிவிக்கலாம், சம்பந்தப்பட்ட நியோமேக்ஸ் நிறுவனமும் ஆட்சேபனை தெரிவிக்கலாம். 2 பேரினுடைய ஆட்சேபனையும் பெறுவதற்கு அவகாசம் டிசம்பர் 15 வரை. டிசம்பர் 6 வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். டிசம்பர் 15 வரைக்கும் அந்த ஆட்சேபனைகளை வாங்கிட்டு டிசம்பர் 16 அன்னைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிடணும். டிசம்பர் 18 அன்னைக்கு இறுதி விசாரணை நடைபெறும் அப்படிங்கிறதாக அந்த உத்தரவில் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கொடுத்திருந்தாருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த உத்தரவை பிறப்பிக்கிற வரைக்கும் அந்த நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருந்த புகார்தாரர்களுடைய எண்ணிக்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8000 சொச்சம்தான், 9000 கூட தொடலை. ஆனால் இந்த உத்தரவுக்கு அடுத்து பதிவான புகார்களின் எண்ணிக்கை 23,750 உயர்ந்தது. இது ஒரு விஷயம். அடுத்தது, நீதியரசர் இப்படி ஒரு விரிவான உத்தரவை பிறப்பிச்சிருந்தாலும் அவங்க கொடுத்திருந்த அந்த கால அவகாசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகலானது. ஏன்னு சொன்னால், நவம்பர் 5 தொடங்கி டிசம்பர் 18 வரையிலான ஏறத்தாழ அந்த 48 நாட்களுக்குள்ளார இவ்வளவு வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடிய அந்த சாத்தியமும் அதற்கான அந்த கட்டமைப்பும் EOW போலீஸார்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். அவங்களாலையும் நீதிமன்றத்தில் ஒரு கேட்க முடியாத சூழல்ல தான் அதை ஏற்று எப்படியாவது நிறைவேற்றி ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில்
அந்த வேலையை அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். அதை நம்ம EOW போலீசாரினுடைய பணியை நாம் இந்த இடத்துல குறைத்து சொல்வதற்கு இடமில்லை. ஏன்னு சொன்னா நவம்பர் 5 முதல் நவம்பர் 15 வரையில் நாளொன்றுக்கு தபால் வழியாகவும் ஒரு 500க்கு அதிகமான புகார்கள் வந்து சேர்ந்தது. நேர்லையும் ஒரு 500க்கு மேற்பட்டவங்க வரிசையில் நின்று புகார் கொடுக்க தயாராக இருந்தார்கள். அப்போ அத்தனை புகாரையும் வாங்கி அதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணுறதுங்கிறதே அந்த ஃபார்மெட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறதே ஒரு பெரிய சவாலான பணி தான். இன்னும் சொல்ல போனால் நம்ம EOW போலீஸில் தரப்பில் நம்ம விசாரித்த வகையில் EOW போலீஸினுடைய விசாரணை, இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய DSP மனிஷா அவர்களே தனிப்பட்ட முறையில் நாளொன்றுக்கு 50க்கும் மேற்பட்ட புகார்களை டேட்டா என்ட்ரி பண்ணியிருக்காங்க. ஒரு DSP டேட்டா என்ட்ரி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை நீதிமன்ற உத்தரவு ஏற்படுத்தி இருந்ததுங்கிறது தான் இதில் நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு இந்த வேலையை செய்திருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் அந்த தரவுகளை சமர்ப்பிச்சிருக்கிறாங்கிறது தான் நம்ம பார்க்குறோங்க. ஆனாலும் அதில் இன்னொரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், நீதிமன்ற உத்தரவின்படி டிசம்பர் 6ஆம் தேதியே இணையதளத்தில் அந்த தரவுகளை பதிவேற்றம் செய்திருக்கணும். ஆனால் EOW போலீசார் இணையதளத்தில் டிசம்பர் 6 அன்று வெளியாகவில்லை, டிசம்பர் 7 அன்று தான் வெளியானது. அப்படி வெளியானதுலேயும் நம்ம போய் அதை சரி பார்க்கணும்னு போகும் பொழுது ஒரே எண்ணில் பதிவான புகார்கள் ஒரு 10 பாண்டுகள் வச்சிருக்கிறாங்கன்னா அந்த 10 பாண்டுகளினுடைய எண்ணிக்கையும் அந்த தொகையும் அதில் காண்பிக்கப்படவில்லை. ஏதோ ஒன்று தான் அது காட்டினதுங்க. அப்போ இந்த தொழில்நுட்ப குறைபாடுகள் எல்லாமே சரியாகி இணையத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளரும் தான் புகார் கொடுத்தபடி பாண்டுகளினுடைய எண்ணிக்கை வந்திருக்குதா, மொத்த முதலீட்டு தொகை அதில் இடம்பெற்றிருக்கான்னு சரிபார்ப்பது அப்படிங்கிறத டிசம்பர் 9 பிற்பகலுக்கு மேலே தான் அது முழுமையான சரியான ஒரு விதத்தில் மாறி இருந்தது. அப்போ இதை நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய EOW போலீஸாரை குறை சொல்வதற்கு கிடையாது. ஏன்னா இவங்க அந்த டேட்டாவை டெக்னிக்கல் டீம் வசம் கொடுத்துட்டாங்க. இது ஒரு தொழில்நுட்ப பிரச்சனை. அப்போ இது யார் சைடில் தப்புன்னு நம்ம கேட்கறதுக்கு இந்த இடத்துல வேலை கிடையாதுங்க. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல அந்த நீதிமன்ற அவகாசத்தின் அடிப்படையில் அந்த வெப்சைட்டில் இருக்கிற டேட்டாவை சரி பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய திருத்தங்களை அவங்க முறையிடுவதற்கான அவகாசங்கிறது குறுகி போனதுங்கிறது தான் இந்த இடத்துல கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு. ஏன்னு சொன்னால் டிசம்பர் 9ஆம் தேதி தான் அந்த வெப்சைட்டில் முழுமையான அளவிலேயே அந்த தரவுகள் கிடைக்கப்பெற்றதுங்கிற சூழல்ல டிசம்பர் 10 தான் கட் ஆஃப் டேட். அப்போ அந்த ஒரு நாள் இடைவெளியில் எத்தனை பேர் பதிவு தபாலில் அவங்களுடைய புகாரை அனுப்பியிருக்க முடியும், அல்லது எத்தனை பேர் தமிழகத்தின் பல்வேறு மூலைகளில் இருந்து மதுரைக்கு பஸ் பிடிச்சி நேரில் போய் கொடுத்துருக்க முடியும்? இந்த இடம் தான் கேள்விக்குறியா இருக்குதுங்க. அப்போ இந்த இடத்துல அவங்க நீதிமன்ற உத்தரவை நம்ம மீறினதா ஆகிடும், நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளானதா ஆகிடும். அடுத்து நியோமேக்ஸ் தரப்பில் ஆட்சேபனையை எழுப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிசம்பர் 10னா கட் ஆஃப் டேட்னா கட் ஆஃப் டேட், அவ்வளோதான். அதை மீறி அந்த புகாரை அவங்க வாங்கினாங்கன்னா நீதிமன்ற அவமதிப்புக்குள்ளாயிரும், இது போன்ற சிக்கலுக்கு ஆளாயிருவோங்கிறதுனாலேயே அந்த தபாலில் என்ன வந்திருக்குங்கிறத கூட பார்க்காம எல்லா தபால்களையும் திருப்பி அனுப்பினார்கள். அடுத்து நேரில் வந்தவங்கள்ட்டையும் புகாரை வாங்கலை. இது ஒரு சிக்கல். ரெண்டாவது சிக்கல், அந்த ஃபார்மட் படி பாண்டுகளுடைய எண், அந்த முதலீட்டு தேதி, முதலீடு செய்த தொகை, இந்த விவரங்கள் தான் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. பலரிடம் நியோமேக்ஸ் நிறுவனம் இது போன்ற பாண்டுகளை கொடுக்கறதுக்கு பதிலாக 100 ரூபாய் பத்திரங்கள் வழியாக சில முதலீடுகளை வாங்கியிருக்காங்க. அந்த பத்திரங்களை தூக்கிக்கிட்டு நேரில் பலரும் வந்திருக்கிறாங்க, தபால்லையும் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பத்திரங்களில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னால், அது எல்லாமே ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்குது. அடுத்து ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னால் முதலீட்டாளரும் அந்த முதலீட்டு நிறுவனமும் சேர்ந்து கையெழுத்தை போட்டிருக்கணும். ஆனால் அந்த பத்திரங்களில் முதலீட்டாளருடைய கையெழுத்தே கிடையாது. அந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தின் சார்பாக அதனுடைய ஏதோ ஒரு இயக்குனர்கள் அவருடைய பெயரை போட்டு அவர் உத்தரவாதம் அளிப்பதாக ஒரு கையெழுத்து போட்டது மட்டும்தான் அந்த பத்திரத்தில் இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த பத்திரத்தில் முதலீட்டு தொகை எவ்வளவு அப்படிங்கிறது தெளிவாக வரையறுக்கப்படவில்லை. உதாரணத்துக்கு ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் முதலீட்டை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால்
இந்த பத்திரத்தின்படி இந்த மாதிரி பத்திரமா எழுதி வாங்குறதுல ஒரு என்ன ஃபார்மேட் அவங்க வந்து நியோமேக்ஸ் நிறுவனம் பின்பற்றி வந்திருக்குதுன்னா 3 வருஷம் அல்லது 6 வருஷம். இப்போ 1 லட்சம் போட்டேன்னா 3 வருஷத்துல வந்து 2 லட்சம், 6 வருஷம் வெயிட் பண்ணேன்னா உனக்கு 3 லட்சம், இவ்வளவுதான். அப்ப நீ 10 லட்சம் இன்னைக்கு முதலீடு பண்ணேன்னா 3 வருஷம் கழிச்சு நீ வாங்கிக்கிறதா இருந்தா 20 லட்சமா வாங்கிக்கோ, 6 வருஷம் கழிச்சு வாங்குறதா இருந்தா 30 லட்சமா வாங்கிக்கோ, இவ்வளவுதான் அக்ரிமெண்ட். அப்ப மற்றவங்களுக்கெல்லாம் மாதாந்திர அடிப்படையில உனக்கு நான் வந்து டிவிடெண்ட் தரேன், மாத வட்டி தரேன், அந்த மாதிரியான அது ஒரு ஸ்கீம். அப்ப இந்த ஸ்கீம்ல வந்து என்னன்னா நடுவுல வந்து அந்த 3 வருஷத்துக்கு கம்பெனி நிர்வாகத்துக்கும் அந்த முதலீட்டாளர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அந்த பத்திரம் ஒன்று மட்டும்தான் ஆதாரம். 10 லட்ச ரூபாயை போட்டுட்டு 3 வருஷத்துக்கு பத்திரம் எழுதி கொடுத்துட்டேன்னா 3 வருஷம் கழிச்சு 20 லட்ச ரூபாய் வாங்கிக்கோ, அவ்வளோதான். அந்த 20 லட்ச ரூபாய்க்கு பெருமானம் உள்ள நிலத்தை வாங்கிக்கோ, இல்லை பணமாக வாங்கிக்கோ, அவ்வளோதான் அந்த அக்ரிமெண்ட்டு வந்து சொல்லுதுங்க. அப்போ அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வராங்க. அப்போ EOW போலீஸார் இந்த பத்திரத்தை இந்தந்த காரணங்களால் இதை ஏற்க முடியாதுன்னு சொல்லி அதை வந்து மறுக்கிறாங்க. ஏன்னா நீதிமன்ற உத்தரவு இருக்குது, அதை மீறி அவங்க ஏற்றுக்கிட்டாலும் பிரச்சனை, ஏற்றுக்கலனாலும் பிரச்சனை. அப்போ நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஒரு டைரக்ஷன் வாங்கிக்கிட்டு இதை நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த பத்திரங்களை EOW போலீஸார் வாங்காமல் புறக்கணித்து விட்டார்கள்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் பலர் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அப்படிதான் ஒரு பொதுவாக சொல்கிறாங்க, என் புகாரை வாங்கலை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. நீதிமன்றத்தினுடைய ஒரு அனுமதி இல்லாமல் அதை ஒரு ஆவணமாகவோ அதை வந்து ஒரு முதலீடாகவோ ஏற்க முடியாத சூழல் EOW போலீஸாருக்கு இருக்குது. அப்போ அன்னைக்கு டிசம்பர் 18 அன்னைக்கே இதே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருந்ததுன்னா இந்த விஷயத்தை அன்னைக்கு கேட்டிருப்பாங்க. அது ஏற்கனவே அது சொன்னது தான். அப்போ அது இன்னும் பெண்டிங்லேயே வந்து இருக்கு. அப்போ இந்த வழக்கினுடைய விசாரணை ஏப்ரல் 2 அன்னைக்கு வர நேரத்தில் இந்த புகார் கொடுக்கறதுல ஏற்பட்ட இந்த தாமதம், தபால்கள் திருப்பி அனுப்பப்பட்ட விவகாரம், அடுத்தது இந்த வெப்சைட்டில் வந்து இன்னமும் அது வந்து பார்க்கக்கூடிய அளவில் தான் இருக்குது. அதில் ஏதாவது வந்து ஆட்சேபனைகள் இருந்ததுன்னு சொன்னால் அதில் 2-3 ஆட்சேபனைகள் சொல்கிறாங்க. சிலருக்கு கொடுத்த பாண்டுகளை விட எண்ணிக்கை குறைவாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சிலருக்கு பாண்டுகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது, அமௌண்ட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. 2 தரப்பும் இருக்குது, கூடவும் இருக்குது, குறைச்சலும் இருக்குது. அப்போ அதை சரியானதா அதை மாற்றணுங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ இதற்கு எல்லாத்தையுமே EOW போலீஸார் அந்த ஏப்ரல் 2 அன்று நடைபெறக்கூடிய அந்த விசாரணையில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீதிபதியினுடைய கவனத்திற்கு கொண்டு போயிட்டு இதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கணும், ஒரு முடிவு தெரியணுங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நாம் தொடர்ந்து ஏப்ரல் 2 அன்று நீதிமன்ற விசாரணை குறித்தும் அது தொடர்பான மற்ற தகவல்களையும் விரிவாக நம்ம வந்து பேசுவோம்.